ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழக நீதிமன்றத்தில தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து 75 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ போஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் விசி ஓஸ்ட் டெக்னிக்கல்ங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. சேலரி வந்து உங்களுக்கு ரூ. 30,000 உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நீங்க ஓஎம்ஆர் ஷீட்லயே நீங்க வந்து தேர்வு வந்து நீங்க வந்து எழுதிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 23 டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 23 டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட் அண்ட் வென்யூ ஆஃப் எக்ஸாமினேஷன் குடுத்துருக்காங்களா, அது வந்து லேட்டரா வந்து நாங்க இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் இங்க வந்து பாருங்க லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லிங்க்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரில வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்கன்னா, ஸோ விசி ஹோஸ்ட் டெக்னிக்கல்ங்கிற கேட்டகரிக்கு தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ரூ. 30,000 உங்களுக்கான சேலரி வந்து பெர் மந்த்துக்கு வந்து இருக்கும். 75 வேக்கன்சியோட உங்களுக்கு குடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து உங்களுக்கு எந்த மாரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது பாருங்க, ஸோ நீங்க நெட்வொர்க் சிஸ்டம் இஷ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா அத ரெக்டிஃபை பண்ற மாரி இருக்கும். கோர்ட்டோட ஹால்ஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒர்க் பண்ற மாரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதே மாரி வந்து பாருங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ், ஹைபிரிட் ஹியரிங்லாம் வந்துச்சுன்னா அத வந்து நீங்க வந்து ஸோ கோர்ட் மூலியமா நீங்க வந்து சொல்ற மாரி இருக்கும். இந்த மாரிலாம் வந்து உங்களுக்கு ஸோ நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இத வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து அதிகபட்சமா வந்து நீங்க 35 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன்னா வந்து பாருங்க, நீங்க பிஎஸ்சில வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸோ இல்லன்னா வந்து பிஎஸ்சில வந்து நீங்க ஐடியோ இல்லன்னா வந்து பாருங்க பிசிஏ, பிஇல கம்ப்யூட்டர் சயன்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இல்ல ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங், பிடெக் ஐடி, எம்சிஏ, எம்எஸ்சில கம்ப்யூட்டர் சயன்ஸ், எம்இல கம்ப்யூட்டர் சயன்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எம்டெக் ஐடி இல்லன்னா எம்எஸ் ஐடி இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரூ. 600 வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அந்த ஃபீஸ வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க பே பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் செலக்ஷன் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பாருங்க, இங்க குடுத்துருக்கிற மாரி ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்ல தான் நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க 120 மார்க் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் 90 நிமிஷம் உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்கு. நீங்க உங்களுக்கு தப்பா எழுதுற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் 0.25 மார்க் வந்து டிடக்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்க்கான பேட்டர்னுமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ 60 கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபைனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் மெத்தடு. எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்டா வந்து உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னையில இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு அங்க தான் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கலாம். அப்படி இல்லன்னா அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டே வந்து டிசைட் பண்ணும். உங்களுக்கு வேற லொகேஷன்ல கூட உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து போடுறது வந்து அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச்ல தான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஸோ இன்டர்சேஞ்ச் பண்றதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் வந்து பாருங்க, இந்த ரிட்டன் எக்ஸாம்க்கான சிலபஸுமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. இந்த ரிட்டன் எக்ஸாம் சிலபஸும் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து இங்க இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வொர்க்கிங் ஹவர்ஸ் வந்து எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாரி லீவ்லாம் எப்ப இருக்கும். கேஷுவல் லீவ் வந்து பாருங்க, உங்களுக்கு பெர் ஆனம்க்கு வந்து 12 டேஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருக்காங்க. இந்த மாரி இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நீங்க ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.